மட்டும் இல்லை இங்கேயும் கண்டென்ட்டே நீ தான். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த மேடையில் வந்து இங்கே நிற்கும் போது ஆக்சுவலி ஐ ரியலி மிஸ் கே ராஜன் சார். எந்த ஒரு ஆடியோ ரிலீஸு எந்த ஒரு லான்ச்னாலும் கே ராஜன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இங்கே வரேன். ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த படம் வந்து ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், கதை கேட்போம் இல்லை கேரக்டர் கேட்போம். அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். He is like a godfather to me in the industry and he will always remain to be. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. I mean to say that I respect him so much. அண்ட் அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போது வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங் ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கலை அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக அந்தகனில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங் டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் which I loved it because Dhananjayan sir is one master planner, master executor. ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வென் தே செட் பவிஷ், அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஃபேமிலி கோஸ் அ லாங் வே. ஸோ ஐ பவிஷ் அண்ட் வென் ஐ மெட் பவிஷ் ஃபார் த ஃபஸ்ட் டைம், நான் செல்வா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் ஹீஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார் அண்ட் ஆல் வி ஆர் ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமாக ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் ஹி வாஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எனக்கே நம்ப முடியல. சச் அ டவுன் டு அர்த், ஹம்பிள், வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி. என்னாலே நம்ப முடியல. ஐ வாஸ் லைக் இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது அதுதான், நம்ம வந்து சில கேள்விப்படுறது வந்து தப்பாக இருக்கிறது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் பவிஷ் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நானும் செல்வா சாரை சொல்லிகிட்டே இருப்போம், பரவாயில்ல நீ பி யோர் செல்ஃப் அப்படின்னு. பிகாஸ் பவிஷ் ஐ திங்க் இனிஷியலி கொஞ்சம் செல்வா சார் இருக்கும் போது ஹி வாஸ் அ லிட்டில் அந்த ஒரு மரியாதை ரொம்ப இருந்தது. பட் ஐ ரியலி லைக் பவிஷ், ஐ ரியலி சின்சியர்லி லைக் ஹிம். அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேறு எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசில் நிஜமாக உண்மையாக அவங்க சொன்னப்போ நான் சிரித்தேன். உண்மையாக நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிக்கேஷன், அந்த ஆர்வம், அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைப் திஸ் ஆர் நாட் டு சே எனி திங், பட் நான் வந்து கவனித்த சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஹீ சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ சச் அ குட் பாய், வெரி குட் பாய். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா, வி ஆல்சோ ஒர்க் டுகெதர், வெரி சின்சியராக. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும், திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, வெரி வெல் கல்ச்சர்ட்.
அந்த குச்சிப்புடி or whatever her classical background shows in her behavior also in the set, which is very important. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் பயபக்திங்கிறது வந்து முதல்ல இருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க நிறைய இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஷாட் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பாவம் அந்த முத்தையா சார் சீரியஸ்லி அவர் வந்து அந்த கேமரா அந்த இதை வச்சுட்டு அந்த கிம்பலை வச்சுட்டு வந்தால் எத்தனை வாட்டி விழுந்திருக்காரு நானே பார்த்தேன். நான் ஹவு ஈ வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி ஆட்டிடியூடே இல்லைங்க எனக்கு சத்தியமாக. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் முத்தையா சார் வந்து அவ்வளோ எத்தனை டேக்னாலும் அந்த அங்கேருந்து அந்த கேமரா ஆரம்பித்து அந்த மூமெண்ட் வந்து அந்த ஷாட்டு முடிகிற வரைக்கும் அந்த ஒரே மூமெண்ட்டில் தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். கட் பண்ணி க்ளோஸ் போகலாம், கட் பண்ணி சஜஷன் போகலாம், போகவே மாட்டார் டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் அங்கே நிற்கும் போது எனக்கு ஒன்றும் புரியலன்னா நடித்த பழக்கம் இருக்குது கொஞ்சம், ஆனால் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இருக்கே, எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் செல்வா சார். இட் வாஸ் அ வெரி நைஸ் பாண்டிங். ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணேன். பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் படத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு டைரக்டரோட கன்விக்ஷன் கண்டிப்பாக இதில் சொல்லணும். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஒன்லி ஒன் திங், மீடியா நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தப்பான ரிவ்யூஸ் வருது, ரொம்ப வருது. அது வந்து அப்புறம் போய் படம் பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்கள் நினச்சா வந்து சினிமா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சினிமாவுமே இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் இது. உங்கள் எல்லாருமே வந்து நேரில் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு see தர்ஷன் அண்ட் பாலா ஹியர் பிகாஸ் we all come together அண்ட் எல்லாருமே ஒரே மேடையில் வேறு ப்ராஜெக்ட்ஸ் தனஞ்சயன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ ஷுட் ரியலி தேங்க் தனஞ்சயன் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டு கிவ் லோக்கல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியான்ற பேரில் வந்து தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆல்சோ டேக்ஸ் இட் அப் வேர் சரிங்க நீங்கள் மலையாளம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுங்க, பட் எங்களையும் கொஞ்சம். அண்ட் தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா, அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்ப்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஐ ஜஸ்ட் மெட் ஹிம் ஒன்ஸ் ஐ திங்க், பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை ஒரு ஃபினான்ஷியர் அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி. இவ்வளோ ஆகிட்டா நீ பத்திரிகை ஊடக நண்பர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி மேடை ஏறின அந்த நினைவுகள் அதுக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னுடைய குரு, நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குகிற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதிராஜர் அவர்களையும் இனிமேல் தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதுமாரி இப்போ படத்துக்கு வரணுன்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் வந்து நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000ன்னு நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ்.
அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சுருந்தார். கரெக்டு. ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான். இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணணும், சோலை பண்ணுன்னு ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோ எல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், அவர் ஃபோன் பண்ணான்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோடு அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னேன். அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு, கதை சொல்கிறதுக்கு நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தான் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க. சார், அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினோம்னா, முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க, அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி எல்லாம் வேலை கொடுத்தாச்சு, காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்பில். கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கிறேன், அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி, முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷாட்டில் என்னென்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக்கு நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீங்கள் முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம். கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது, அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாஃப்ட்டு தான், ஹம்பிள் தான், ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. ஏய் பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ணணும், உன்னை எம்ஜிஆர் நாங்கள் பாரு, அதை வந்து மனசில் வச்சுக்கணும், அது மேலே ஏற்றிக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஏன்னா உண்மையாக அந்த குணம் இருக்கணும், அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனை மதிப்பாங்க எல்லோரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு 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 திருப்தி இருக்கும், அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏய் சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் வந்து வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது, அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரியப்பாலாம் கூப்பிட மாட்டியா? மாமாவா? மாமா, கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து தெரியும். மஞ்சிகாவை பார்க்காத வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சிகாவும் பார்க்கும்போது அப்போ இருந்து தெரியும், அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து
ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பவிஷ், உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 2வது படமாக எனக்கு தெரியல. நான் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிஜமாகவே நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஹீரோயினோட எனக்கு 2 சீன் சின்ன சின்ன பிட்டு தான் எனக்கு வந்து காம்பினேஷன் வந்தது. நாகதுர்கா அவங்க வந்து அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த 2 சீனில் அவங்க அம்மா வந்து இருக்காங்களே, என்னையே மிரட்டுற அளவுக்கு டைலாக் அவங்களுக்கு. சரி, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா அது அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒய்ஃபாக பண்ணவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம், விஜய் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா சின்சியராக ஒர்க் பண்ண ஒரு படம் இது. இதுதான் ஃபஸ்ட்டு விழான்னு சொன்னார் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார் வந்து பட்ஜெட் படம்னாரு. நான் வந்து அதுதான் கொண்டாந்தேன். அவர் மேனேஜர் வந்து போய் பொக்கே கடைக்காரர்கிட்ட, இப்போ அவர் பொக்கே எவ்வளோப்பான்னு, ஒரு 2000 ரூபா ஆகும் சார். அப்படியா, எனக்கு வந்து 3 பொக்கே போதும். ஒரு பொக்கேயில் எத்தனை பூ இருக்கும்? ஒரு 50 பூ இருக்கும். எனக்கு 5 பூவாக வச்சு 5 பூவுக்கு மேலே வைக்காது, 3 பொக்கே போதும், எல்லாம் டோட்டல் யூனிட் கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் வாங்க வச்சிருக்கு. அது தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துக்கள். பட்ஜெட் படம்னா இப்படி தான் பண்ணோம். சூப்பராக அது மாதிரி பாருங்கள். அது வந்து ஒரு ஃப்ரண்டில் நிற்க வச்சு எல்லோரும் பொக்கையை பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வேறு எடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாங்கள் பொக்கையை கொடுத்துருக்கோன்ட்டு. அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. பணம் பேசும்போது அப்படி தான் எல்லாம் பட்ஜெட். வனிதா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நடித்தாங்க. நான் காசே வாங்கலை அப்படி இப்படி. நான் கூட தான் எக்ஸ்ட்ரா நடித்தேன். எங்கே கொடுத்தீங்க? எனக்கு பேசுறதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் நடித்தேன். அதுவும் மிட் நைட்டு வந்து நடித்தேன். அப்புறம் எப்படி பாருங்க, லாஸ்ட்லி அப்படி இருக்காங்க. இல்லை, அவங்க ஒரே ஊருப்பா, அதனால் சொன்னேன். ஏன்னா என் படத்தில் 2 பேரும் ஹீரோ ஹீரோயினாக நடித்தாங்க. நான் அவனுக்கும் அப்பா, இவருக்கும் அப்பா, தனுஷுக்கும் அப்பா, நிறைய பேருக்கு அப்பாவை ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நடிப்பு தொழிலும். ஆனால் போர் அடிக்குது எனக்கு. ஏன்னா நடிப்புன்னு வந்துச்சா கட்டுன்னு சொன்னால் போய் உட்காந்துருவாங்க, மைண்டு ஃப்ரீ ஆகிடுது. ரொம்ப போர் அடிக்குது. அப்படியே இழுக்கும் தூக்கமாக. மறுபடியும் சார் ஷார்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் மறுபடியும் வரும். ஆனால் டைரக்டர் ஆனால் ஒரு மைண்டில் இருக்கும் பாருங்கள், 1000 விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அடுத்த காஸ்டியூம் என்ன, அடுத்த ஷார்ட் என்ன, அடுத்த மாதத்துக்கு என்ன சிஜிக்கு ஷார்ட் இப்போ ரெடி பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் என்ன, ஐயோ எல்லாமே மைண்டில் போட்டு அந்த சேம் டைம் வந்து எல்லாரையும் சமாளித்து பண்ணக்கூடிய ஒரு தொழில் அது டைரக்ஷன்ன்றது. அதில் வந்து கிரேட்டான ஒரு நபர். அவர் இன்னும் மறக்கவே முடியல. அவரை பற்றி வீடியோஸாக ஆரம்பித்து அவரை பற்றியே தான் போட்டுட்ருக்காங்க பாரதிராஜா சார். அன்றைக்கி பார்த்தா எங்கள் ஷூட்டிங்கு. சரி, நம்ம ஷூட்டிங் முடித்த உடனே நான் அன்றைக்கி நைட்டு, ஏன்னா இப்போல்லாம் எங்கே பகலில் எடுக்கிறாங்க, இந்த யூத்து பசங்க நைட்டில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சரி, ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் காலம்புரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தேனிக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ ஷூட்டிங்கில் அவருடைய ஃபோட்டோ வச்சு இரங்கல்லாம் தெரிவித்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே திருப்பி போட்ட ஒரு மனிதர், ஒரு இயக்குனர். அவருக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்பேற்பட்டவர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். சௌத்ரி சார் ஆத்மா சாந்தி அடையணும். ராஜன் சார் எல்லாருடைய வாழ்த்துக்களோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.